இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த முன்னோடி PSK பாஷா அவர்களின் புதல்வி சிறுவயது முதல் காங்கிரஸ் கட்சியின் மீது பற்றுக்கொண்டு மக்கள் பணியில் சிறந்து விளங்கி வருகிறார். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் மத நல்லிணக்க கூட்டணியில் பேரூராட்சி உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்பகுதியில் சிறந்த முறையில் மக்கள் பணி செய்து வருகிறார். அவர் மீது அவதூறு புகாரளித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதியின் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகச் சிறந்த முறையில் மக்கள் பணி செய்து வரும் பெருந்துறை 2வது வார்டு பெண் கவுன்சிலர் தினம்தோறும் அப்பகுதியின் பொதுமக்கள் கேட்கும் தேவைகளை உடனுக்குடனே பூர்த்தி செய்து வருபவர் எனவும், அவர் மீது அவதூறு பரப்பி பொய் செய்திகளை வெளியிட்டு வெறுப்பு அரசியலை சிலர் செய்கின்றனர் எனவும், குறிப்பாக ஒரு சமுதாயத்தை சார்ந்தவரே பல ஆண்டுகளாக அந்த வார்டு கவுன்சிலராக இருந்துள்ளதாகவும், தற்போது நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கை சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு பெண் கவுன்சிலராக வெற்றி பெற்றதை பொறுத்து கொள்ளாத அந்த நபர் பொய்யான செய்திகளையும் அவதூறுகளையும் பரப்பி விளம்பரம் தேடிக் கொள்கிறார் எனவும், அப்பகுதியில் உள்ள மாற்றுமத சகோதரர்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, சிறுவர்களை அடித்து விரட்டுவது போன்ற செயல்களை செய்து வருகிறார் எனவும் அப்பகுதியின் பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அனைவரும் ஒன்றே என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்பகுதியின் மக்கள் அந்த நபரின் செயலினால் மிகுந்த வேதனை அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அவர் மீது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா, ஒளிப்பதிவாளர் சிவகுமார். அதனாலதான் நாங்கள் இன்னைக்கு மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இது சென்சிட்டிவான இஷ்யூ, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். மதம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த மதத்தை வச்சு தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க, வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன். மதமெல்லாம் நமக்கு கிடையாது, நாம் எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சகோதரி அந்த வார்டில் மிகச்சிறப்பாக பணி செய்கிறாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய திட்டமாக இருந்தாலும், மாண்புமிகு அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அந்த திட்டங்களை எல்லாம் அந்த பகுதியில் கொண்டு சேர்த்திட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு. அதை பொறுத்துக்க முடியாத தனி நபர் ஒருவர் இது தூண்டுதல் பண்ணுறாரு. அவரை கட்டாயம் கண்டிக்க வேண்டும் என்பதை தான் எங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய இதில் எதுவும் உள்நோக்கம் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக உள்நோக்கம் இருக்குது. வர தேர்தல் என்னென்ன கொஞ்சம் நாளில் வரப்போதில்லை எலெக்ஷனு. அவ்வளோ ஆண்டு காலமாக இருந்த அந்த வார்டை இன்றைக்கி ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பொண்ணு கவுன்சிலராக இருக்கிறதாங்கிற பொறாமை தான், போட்டி தான். இது எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரியும் பெருந்துறையில். தயவுசெய்து அதெல்லாம் நிறுத்திக்கிங்க. நாம் எல்லோரும் ஒன்று தான். நீங்கள் யாரெல்லாம் இது வரீங்களோ அவங்கெல்லாம் சகோதர சகோதரிகள். எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க, நானும் நினைக்கிறேன், கிறிஸ்டினும் நினைக்கிறாங்க. நமக்குள்ளே ஜாதிலாம் வேணாங்க, மதம்லாம் வேணாம், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். எங்களுக்கு இருக்கும். நெசவாளருடைய இடத்துல யார் கை வச்சாலும் சரி, அது நாங்கள் வன்மையாக நானும் கண்டிக்கிறேன், எங்கள் காங்கிரஸ் கட்சியும் கண்டிக்கும். ஆனால் தனி மனித தாக்குதல் வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட தலைவர் ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி. சார், இப்போ அது நம்ம வார்டு இல்லைங்கிறாங்களா சார்? அது 8வது வார்டு. இவங்க 2வது வார்டு கவுன்சிலர்.